அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. விண்ணேற்பு. இந்த மண்ணகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார். மனித உரு எடுத்தவர் பாவம் தவிர அனைத்திலும் நம்மோடு இன்ப துன்ப தருணங்களில் தன்னை இணைத்து கொண்டார். மகிழ்ச்சி மட்டும்தான் நமக்கு வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் ஓடி ஓடி மகிழ்ச்சியை தேடினோம். ஆனால் இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததுதான் வாழ்க்கை என்றும், நிறைவான இன்பத்தில் நாம் பங்கு பெற வேண்டுமென்றால் இன்றைய உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய பல போராட்டங்களை கடந்துதான் வர வேண்டும் என்பதை இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் நமக்கு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார். உணர்ந்து கொண்டவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள், உணராதவர்கள் இயேசுவை விட்டு சென்றார்கள். இப்படி இயேசுவினுடைய பணி வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் வழியாக வாசிக்க கேட்டாலும், அதையும் தாண்டி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொருட்டு, நாம் அனைவரும் ஆரோக்கியம் உள்ள ஆன்மீக வாழ்வு பெறும் பொருட்டு, நாம் அனைவரும் நரக நெருப்பில் விழுந்து விடக்கூடாது விண்ணக வாழ்வை பெறும் பொருட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளின் மரணத்தை அவரை தேர்ந்து கொண்டார் தன் தந்தையினுடைய கட்டளையின்படி. எனவே பிறந்தார், வளர்ந்தார், பணி செய்தார். பணியினுடைய நிறைவாழ்வை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இந்த பாடுகளின் மரணத்தையும் சந்தித்தார். சந்தித்தவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் செய்யப்பட்டவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தவர் நேரடியாக விண்ணகம் செல்லாமல் 40 நாட்கள் இந்த மண்ணுலகில் மீண்டுமாய் தம் சீடர்களை பலப்படுத்தினார். இது சீடர்களை மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கூட பலப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். இப்படி பலப்படுத்திய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று விண்ணகம் எழுந்து செல்லக்கூடிய விழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக சிந்தனையாக அன்னையாம் திரு அவை கொடுத்திருக்கிற நற்செய்தி வாசகம், மார்க் எழுதிய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 15 முதல் 20 முடிய இன்றைய வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அதன் தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்பிக்கை கொண்டு ஒரு மீட்பு பெறுவர், அவர்கள் பிறமொழி பேசுவார்கள், பாம்பை பிடிப்பார்கள் என்று அழகாக சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த பிறகு இறுதியாக இந்த நற்செய்தி வாசகனுடைய இறுதியில் சொல்லப்படுவது, அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவர் உடனிருந்து செயல்பட்டு நிகழும் அரும் அடையாளங்களை அவருடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் 15ஆம் இறைவசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதுள்ள இந்த இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், மார்க்கு நற்செய்தியாளர் மற்ற நற்செய்தியாளர்களை விட ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வார்த்தையின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தார். உயிர்த்த பிறகு இயேசு சந்தித்த சந்திப்பு, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று மகதலா மரியாளிடம் சொன்னது, சீடர்களை பார்த்து பேசியது, எம்மாவு நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது இயேசு சந்தித்தது, இவை அனைத்திலும் இயேசுவினுடைய உடனிருப்பு இருக்கின்ற பொழுது இந்த செய்திகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது இந்த சீடர்கள் நம்பவில்லை, அவர்களுடைய நம்பிக்கையை கடிந்து கொள்கிறார் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் சொல்லுகிறது. அவருடைய நம்பிக்கையை கடிந்து கொண்டார். இப்படி நம்பிக்கை கடிந்து கொண்ட சீடர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறவர்களை இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அனுப்புகிறார் என்றால் இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்வி நிச்சயமாக நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழலாம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, மனிதனுடைய வாழ்விற்கும் இறைவனுடைய வாழ்விற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. இறைவனுடைய வார்த்தைக்கும் மனிதனுடைய வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. இறைவனுடைய வாக்குறுதிக்கும் மனிதனுடைய வாக்குறுதிக்கும் இன்னும் பல வேறுபாடுகள் உள்ளன.
அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நீங்களும் நானும் எப்பொழுதுமே இரட்டிப்பு மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்பிக்கை உள்ள விசுவாசம் உள்ள வாழ்வும் நம்பிக்கையற்ற விசுவாசமற்ற வாழ்வும் நாம் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். எனவே தான் அடிக்கடி நான் மறையுரையில் சொல்லுவேன், சில நேரங்களில் நாம் புனிதர்களாக வாழுகிறோம், பல நேரங்களில் நாம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே புனிதர்களாகவும் இருப்பதில்லை, எப்பொழுதுமே பாவிகளாகவும் இருப்பதில்லை. ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் நம் மனசாட்சி நம்மை உறுத்துகிறதோ, எப்பொழுது நாம் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோமோ அப்பொழுது நம் இதயம் தூய்மையாக்கப்படுகிறது. மீண்டும் எப்பொழுது நாம் பாவத்தில் விழுகிறோமோ அப்பொழுது நாம் பாவிகளாக மாற்றப்படுகிறோம். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை, அதாவது 14 1 முடிய நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் இயேசு சந்தித்ததையும் இந்த சீடர்கள் நம்பவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பயந்தார்கள். எங்கே இயேசுவை பற்றி பேசினாலோ, இயேசுவை பற்றி பறைசாற்றினாலோ நம்முடைய வாழ்வு முழுவதுமாக இழந்து விடுவோம் என்ற பயத்திலும் நம்பிக்கையற்ற தரத்திலும் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக, அந்த உயிர்ப்பு பெருவிழாவின் வழியாக இயேசு அவர்களை சந்தித்து அவர்கள் கொடுத்த செய்தி, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இவ்வாறு சொன்னவர் அந்த இடத்திலிருந்து விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் மேலே எழும்பி சென்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்கிறோம். கலிலேயரை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் வானதூதர் வந்து. ஆக இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு சீடர்கள் அனைவரும் சென்றார்கள். இறையாட்சிக்காக தன்னை உழைத்து கொண்டார்கள். அந்த உழைத்து கொள்ளுகின்ற பொழுது இறுதியிலே மார்க்கு நற்செய்தியை அழகாக பதிவு செய்துகிறார். உங்களுக்கும் எனக்கும் என்னவென்றால், அவர்களும் புறப்பட்டு சென்று இயேசு சொன்னது போல நற்செய்தி பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் அவர்களுடன் இருந்து அவர்கள் செய்த எல்லா வல்ல செயல்களுக்கும் அவருடைய உடனிருப்பின் வழியாக உறுதிப்படுத்தினார் என்று இங்கே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? எப்பொழுது நாம் விசுவசிக்க ஆரம்பித்து விட்டோமோ, எப்பொழுது நாம் நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்து விட்டோமோ, அந்த நொடி பொழுதே இறைவன் நமக்குள் குடிகொள்ள ஆரம்பித்து விட்டார். இறைவன் நம்மை முழுவதுமாக வழிநடத்த ஆரம்பித்து விட்டார். எனவேதான் அன்னையாம் திரு அவையிலே எத்தனையோ புனிதர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அவர்கள் பிறக்கின்ற பொழுது புனிதர்களாக அவர்கள் பிறக்கவில்லை. அவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்களும் ஒவ்வொரு அருட்சாதனம் பெற்றார்கள். திருமுழுக்கு ஜென்ம பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. ஒவ்வொரு அருட்சாதனம் அவர்கள் செய்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் இயேசுவை தன் மீட்பராக இருக்க பிடித்து கொண்டார்கள். அவரை விட்டு விலகவில்லை. இங்கேதான் அவர்கள் நிலையாக நின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் விசுவாசம் ஆழமாக இருந்தது, நம்பிக்கை ஆழமாக இருந்தது. எனவே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்புக்கு பிறகு இந்த சீடர்கள் எந்த அளவிற்கு அவர் மீது நம்பிக்கை விசுவாசம் கொண்டு செல்லும் இடமெல்லாம் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். எனவேதான் பேதுரு சிலுவையில் அறையப்பட்டார். நேராக இல்லை, தலைகீழாக அறையப்பட்டார். எத்தனை சீடர்கள் தோலுரிக்கப்பட்டு, எத்தனை சீடர்கள் வாளால் வெட்டப்பட்டு, எத்தனை சீடர்கள் கல்லால் எரியப்பட்டு, இப்படி அனைவருமே மரணத்தை தழுவினார்கள் என்றால், முதலில் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக பணியை ஆரம்பித்தார்கள். இதுதான் இயேசுவினுடைய விண்ணேற்பினுடைய மகத்துவம். எனவே அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை தயாரித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு செல்ல போகிறோம். அப்படி ஆலயத்திற்கு செல்லுவதற்கு முன்னதாக இயேசு நம்மையும் அழைத்திருக்கிறார் அந்த விண்ணேற்பின் நிகழ்வை வெளிப்படுத்த. சீடர்களை மட்டுமல்ல, சீடர்கள் எப்படி நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்களோ அதே போல நம்மையும் நம்பிக்கையற்றவர்களாக இருப்பவரை அழைத்திருக்கிறார். அந்த கல்வாரி பலிப்பீடத்திற்கு முன்பாக ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது, அந்த ஆலய பலிப்பீடத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி சீடர்கள் இயேசுவினுடைய முன்னிலையில் நின்றார்களோ அதே போல நாமும் நிற்போம். உற்று நோக்குவோம் இயேசுவை. அந்த நற்கருணை வடிவில் இருக்கின்ற இயேசுவை உற்று நோக்குகின்ற பொழுது இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்ற செய்தி தன் சீடர்களுக்கு சொன்னது போலதான். உலகெங்கும் சென்று நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சீடருக்கு சொன்னார். ஆனால்
இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி, உங்கள் குடும்பத்தில் முதல் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உங்களுடைய ஆன்மீக வாழ்வில் நற்செய்தியை புகுத்துங்கள். அப்பொழுது அனைத்தும் சரியாக நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசுடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது இயேசுவின் பிள்ளைகளாக நாமும் வாழுவோம். என் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். இறையாசி நின்றும் உங்களோடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.